எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கறோன்னா ஒரு மொட்டு பொரியல் தாங்க பார்க்குறோம். இது எப்படின்னா வித்தியாசமான முறையில் பார்க்க போகிறோங்க. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் ஊற்றிட்டுங்க, கடுகு போட்டுட்டுங்க, வரமிளகாய்ங்க, ஒரு பெரிய வெங்காயங்க. என்னடா மொட்டு பொரியல் இதெல்லாம் நான் செஞ்சுதான் எப்படின்னு நினைக்காதீங்க. தெரியாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி நான் செய்ய சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இல்லைங்க, தெரியாத பேச்சுலருங்க, இப்போ தான் சமையல் கற்றுக்கு போகிறேங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ இது தெரியாதவங்க போடுறேங்க. நம்ம சேனலில் பொறுத்தளவுக்கு என்ன நான் வீட்டில் செய்யணுமோ அதுதான் அந்த லோடிங் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கிறேன். சரியான மழைங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டு ஃபுல்லாக மழைங்க. அந்தளவுக்கு எங்கள் ஊரில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் வாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சால்ட் ஊற்றி சேர்த்திங்க. கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஊற்றிங்க. நல்லா வெங்காயம் வாங்கிடுச்சுங்க. இந்த இடத்துல மொட்டு உடச்சி ஊற்றிக்கலாங்க. எக்கு சிம்பிளாகவும் இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ, மிளகாத்தூள் வேணால் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. நான் சிக்கன் தூள் கொஞ்சம் போடுறேங்க, கொஞ்சம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். சிக்கன் தூள் போட்டுக்கோங்க, பெப்பர் தூள் போட்டுக்கோங்க, கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணும்னா கொஞ்சம் ஒயிட் ரைஸ் போட்டு மேலே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். உங்களுக்கு இதுலேயே நான் சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேங்க. வீட்டில் சாப்பாடு இருக்குதா, சூடாக வேணுமா, 2 முட்டையோட தூக்கி போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க இந்த மொட்டு பொரியல். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டு நீ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.